Good morning, students. I am MRK. We are going to see +1 blueprint. Okay, good. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன் கணக்கில் பார்த்துக்கோ. சரிங்களா? இது வந்து கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. என்னுடைய நாலேஜுக்கு நான் ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். சாப்டர் 1 அப்படின்றது செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல, அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அதே மாதிரி ஃபஸ்ட் சாப்டரில் வந்து அதே தான். 2 மார்க் வந்து 2, சரியா? 3 மார்க் 1, 5 மார்க் 1. நெக்ஸ்ட்டு பேசிக் அல்ஜிப்ராவில் வந்து 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க், ஒரு 5 மார்க். இது நல்லா கவனித்து பார்த்துக்கோ. போர்ஷன் வெயிட்டேஜ் எதில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக்கு வெயிட்டேஜ் வருது. பட் அது வந்து நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாடம். இருந்தாலும் நீ நிறையா ஃபார்முலாஸ் படித்து பார்த்தா தான் அதை படிக்க முடியும். சரிங்களா சொல்கிறது? ஓகே, குட். அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரியா? இன்டர்வல் கால்குலஸில் பாரு 15 மார்க் வருது, 15 மார்க்குக்கு வருது. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்க்கு வருது பாரு. சரியா சொல்கிறது? அப்போ லிமிட்ஸ் கண்டினியூட்டியில் 10 மார்க்குக்கு வருது. நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம ஏதாவது மார்க் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, சரியா சொல்கிறது, 2 மார்க் வரலாம். சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் 1 குறையலாம். அது ரெண்டையும் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு வாய்ப்பு. சரிதானா? ஒரு வாய்ப்பு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணோம்னா டோட்டல் அந்த காலமே ரோவும் சேஞ்ச் ஆகும், ரோவும் காலமும் சேஞ்ச் ஆகும். என்ன நம்பர் ஆஃப் இது குறையும்ல, டோட்டல் குறையும், இங்கிட்டு இது குறையும். அப்போ நான் பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்ன பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற பாரு. இதில் 1 எடுத்தோம் அப்படின்னா இதில் 2 மார்க் தான் வரும். சரியா? இதில் 1 எடுத்தோம்னா, ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா 2 மார்க் மட்டும்தான் வரும். ஒரு கொஸ்டின் அப்படின்னா 2 மார்க் அப்படின்னு வேணால் அலாட் பண்ணலாம். சரியா? அப்போ 2 மார்க் அலாட் பண்ணுறனால ஒரு 2 மார்க் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? டோட்டல் வந்து 12 ஆயிரும். டோட்டல் என்ன ஆயிரும்? 12 ஆயிரும். டோட்டல் வந்து 12 ஆயிரும். அதை மட்டும் பார்த்துக்கோ. டோட்டல் என்ன ஆயிரும்? 12 அப்படின்னு ஆயிரும். 12 அப்படின்ட்டு மாறிடும். அப்போ இங்கே 2 குறைச்சிருக்கேன். அப்போ இங்கே ப்ராபபிலிட்டியில் 1 கூட்டுறோம் அப்படின்னா, இங்கே ப்ராபபிலிட்டியில் 1 கூட்டினோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2 மார்க் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. இங்கே ஒரு 2 மார்க். அப்போ இதில் 2 மார்க் ஆட் ஆகும். அப்போ இது வந்து 9 மார்க் ஆயிரும். புரியுதா சொல்கிறது? அப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா இது நடக்கும், வாய்ப்பு உண்டு. வேறு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வெக்டர் அல்ஜிப்ராலாம் ஒன்றும் இல்லை, அது கண்டிப்பாக வரத்தான் செய்யும், மேட்ரிக்ஸ் வரத்தான் செய்யும். சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. நம்ம 7 5 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 2 மார்க்கு அட்டன் பண்ணணும். நீ கொஞ்சம் நிதானமாக படிச்சின்னா அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் வந்து வெரி ஈஸிடா தம்பி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரியா சொல்கிறது? அதாவது இப்போ இது எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, வெக்டர் அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தியரம் இருக்குது, கோப்ளானர் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சரிதானா? அந்த மாதிரி சம்ஸு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் லாஸ்ட் எக்ஸசைஸு, அதோட வித் எக்ஸாம்பிள்ஸ் 2. இன்டெக்ரல் கால்குலஸ்லேயும் லாஸ்ட் எக்ஸசைஸ், அதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உள்ளது. 3. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டில் ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரம் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸசைஸு. 2 டைமென்ஷனல் ஜியாமெட்ரி, அந்த அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் வந்து லாஸ்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அது. பேசிக் அல்ஜிப்ராவில் வந்து என்ன இருக்கும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி உள்ளது. காம்பினேட்டரிஸில் வந்து காம்பினேஷன், பெர்முடேஷன், அந்த இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் ஒன்று வரும்ல 4th யூனிட்டில், அது. செட்ஸ் ரிலேஷன்ஸில் கிராஃப் போடுவோம்ல, அது. இந்த மாதிரி சம்ஸ்லாம் போட்டு பழகிக்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் நம்ம சென்டம் வாங்க முடியும். என்ன வேணாலும் கேட்கலாம், வாய்ப்பு உண்டு.
பாஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம் இல்லைடா தம்பி. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், சென்ட்டை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிதல் தன்மை வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நீ என்ன தான் படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சினா தான் நம்ம அவங்களாம் க்ரியேட்டிவிட்டி சம் கேட்டால் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா சென்டம் எடுக்கிறது சிரமம் தான். இது ஒரு அப்ராக்சிமேட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. சரிங்களா? இதை பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் அடிஷனலாக நீ ஒன்று விருப்பம் போல் பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.